Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து S22 Ultra வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஆர்டர் பண்ண S22 Ultra வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது க்ரீன் கலர்ன்றனால இந்த எஸ்ஏ பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷேட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, க்ரீன் கலர் ஷேடில் இருக்குது. சைடில் எதுவுமே வந்து இந்த க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இதோட பேசிக் டீட்டெயில்ஸ், பேக்கேஜிங்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபோன் இருக்குது, எஸ் பென் இருக்குது, யூஎஸ்பி C2C இருக்குது, எஜெக்ஷன் பின் இருக்குது, குயிக் ஸ்டார்ட் கேட் இருக்குது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. அண்ட் பை த வே இது வந்து 512GB வேரியண்ட்டு. ரேம் பார்த்திங்கன்னா வந்து 12GB இருக்கும் இதில். ஸோ இப்போது இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக் S22 Ultra அன்பாக்சிங். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லீக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு தான், ஓகேவா? ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னே உள்ளார ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோன் இருக்குது. ஃபோனு வெளியே எடுக்கலாம். இந்த கலர் செம்மையாக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே இந்த கலர் வந்து பிடிச்சி போச்சு. என்னோடய ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனை அப்படி சைடில் வைக்கலாம் நம்ம. அண்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சிம் எஜெக்டர் பின்னு, உள்ளார புக்லெட்ஸ் அண்ட் கேபிள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் பார்த்தாலே ஃபோனு, இந்த சிம் எஜெக்ஷன் பின்னு, புக்லெட்ஸு, கேபிள். ஸோ பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம S22 Ultra பூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பூட். சார்ஜ் இருக்கான்னு தெரியல. ஓகே, ஆன் ஆகுது. ஸோ பூட் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா இதோட ஓவர்வியூ வந்து நான் சைடில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ ஹை லெவலில் பார்த்திங்கன்னா இதோட சிப்செட் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அண்ட் அதில் 2K டிஸ்பிளே இருக்குது. 120 Hz LTPO டிஸ்பிளே. 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் இது போகும். அண்ட் இதில் S பென் இருக்குது. இது வந்து நோட் சீரீஸோட சக்ஸஸர்னு சொல்லலாம். எஸ் சீரீஸில் வந்திருக்கிற ஒரு நோட் சீரீஸ் தான் வந்து இந்த S22 Ultra. அண்ட் இதில் 5000 mAh பேட்ரி இருக்குது. அண்ட் மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து சைடில் இருக்குது. வேணால் அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இது பூட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெல்கம் ஸ்க்ரீனு, இங்கிலீஷ், ஸ்டார்ட்டு, இன்சர்ட் சிம்முன்னு சொல்லுது. நான் அப்புறமா சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இப்போதைக்கு வந்து நான் அக்ரி டு ஆல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்ட் பெர்மிஷன் ஃபார் சாம்சங் ஆப்ஸ்ன்னு கேட்குது. ஸோ இப்போதைக்கு வந்து எல்லா பெர்மிஷனும் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போகிறேன். அண்ட் ஓகே, நான் இப்போதைக்கு வைஃபை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன். ஓகே, ஸோ வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. செக்கிங் ஃபார் அப்டேட்ஸு. இது அப்டேட்ஸ் செக் ஆகிட்டு இருக்கும் போதே நம்மளோட கேஸை ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ண நீல்கின் கேஸ் தான் இது. ஸோ இதையும் ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா செட்டப் பண்ணி முடித்தோடனே நம்ம ஃபோனை கேஸ்குள்ளே போட்டுடலாம்.
இது இன்னும் கெட்டிங் ரெடினே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த கேப்பில் இந்த பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம் வாங்க. வாவ், கலர் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலர். அதுவும் இந்த ஃபஸ்ட்டு லுக், அந்த கவர் ரிமூவ் பண்ணோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து அந்த கலர் ஷிஃப்ட்டு பாருங்கள். இந்த க்ரீன் கலர்லேருந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் கலர், கொஞ்சம் பிளாக் வரைக்கும் அப்படியே போகுது. இந்த கலர் ஷிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில். இதுதான் நம்மளோட கேமரா சிஸ்டம், கேமரா ரிங்ஸு. ஓகே, ஸோ இப்போ வந்து காப்பி டேட்டா கேட்குது. ஸோ நான் ஆக்சுவலாக என்னோடய பழைய ஃபோன்லேருந்து டேட்டாலாம் காப்பி பண்ணணும். இதை நான் அப்புறமா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு டோன்ட் காப்பி நான் கொடுத்துட்டு அண்ட் கூகுள் சைன்இன்னுமே நான் இப்போதைக்கு சிப் கொடுத்துக்கிறேன். நான் அப்புறமா வந்து கூகுள்லேயும் லாகின் பண்ணிக்கிறேன். கூகுள் சர்வீசஸ் அண்ட் மோர் லொக்கேஷன் ஸ்கேனிங். ஓகே, அக்செப்ட். அண்ட் நீங்கள் செட்டப்லேயே வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன், ஃபிங்கர் பிரிண்ட்டு, பின்னு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இதையும் நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் எனிவேஸ். நான் ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு உள்ளார போய் அந்த ஃபோன் ஹோம் ஸ்க்ரீனை காமிக்கலாம் அப்படின்னு நான் வேக வேகமாக போயிட்டுருக்கேன். நம்ம அந்த மற்ற செட்டப் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் அண்ட் அடிஷ்னல் டிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் ஜஸ்ட் அன்பாக்சிங். திருப்பி வந்து கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடின்னு சொல்லிட்டு ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற இது ஒரு டெம்ப்ரரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தான். ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் நமக்கு வந்து 4 கேமரா இருக்குது. மேலே இருக்கிறது வந்து அல்ட்ரா வைடு. அண்ட் நடுவில் இருக்கிறது வந்து 108 மெகா பிக்சல் மெயின் சென்சார். அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு 10x டெலிஃபோட்டோ. இந்த சைடில் சின்னதாக இருக்கிறது வந்து 3x டெலிஃபோட்டோ. அண்ட் மேலே இருக்கிறது வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ். நடுவில் லைட் இருக்குது, எல்இடி லைட். அண்ட் சைடில் வந்து இந்த சைடில் வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன். லெஃப்ட் சைடில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. லெஃப்ட் சைடில் வந்து எம்டியாக கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் வந்து உங்களுக்கு சிம் கார்டு போடுற அந்த இது இருக்குது. சிம் கார்டு போடுற ட்ரே இருக்குது. அண்ட் இதில் 2 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து சிம் கார்டு ட்ரே, இன்னொன்று வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தான். ஸோ அந்த மைக் ஹோலில் வந்து நீங்கள் பின்னை இன்சர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ போடும்போது பார்த்து இந்த சிம் கார்டு ட்ரேயில் இருக்கிற ஹோலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர், எஸ் பென். நம்ம எஸ் பென் பார்க்கலாம். ஹவ் எஸ் பென். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து க்ரீன் கலர் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பிளாக் தான். ஸோ இங்கே மேலே டிப்பில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ திங்க் ஃபைனலி வந்து இது சாம்சங் அக்கௌண்ட் கேட்குது. இதையும் இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் கொடுக்குறேன். அண்ட் ஸ்கிப். யூ ஆர் ஆல் செட்டப், ஃபினிஷ். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன். சாம்சங்கில் இப்போ நம்ம S22 Ultraவில் அன்பாக்ஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம
இனிஷியல் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ வந்து நம்ம ஒன்று போட்டிருப்போம். ஸோ இந்த ஜேர்னி வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. S22 சீரீஸ் வீடியோஸோட ஜேர்னி. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் நம்ம தான் ஃபஸ்ட்டு தமிழில் அன்பாக்சிங் S22 Ultra போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் அபவுட் இட் அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் இட். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் யோசிக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். See you in next video. Until then, take care, stay safe. Bye. And by the way, நான் வந்து இதை உங்களுக்கு கேஸில் போட்டு காமிக்கல. ஸோ இதை நான் கேஸில் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, கூல். ஸோ கேஸில் போட்டோன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டே வருது. பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல க்ரிப்பு, கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுமே. இது வந்து பின்னாடி மேட் தான் இருந்தாலுமே வந்து சைட்லலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டிட்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். சைடில் வந்து கிளாஸி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேஸ் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரிப்பு அண்ட் யூஸ் பண்ணவே வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. அண்ட் நான் முன்னாடியே இந்த கேஸோட அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி இதில் நம்மளுக்கு வந்து கேமரா கேஸிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் சேராது. அந்த கேமரா ரிங்ஸை சுற்றி வந்து டஸ்ட்டு சேரும். அந்த டஸ்ட்டு வந்து இதில் சேராது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கேமரா வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். கீழே ஏதாவது ட்ராப் ஆச்சுனாலும் கேமராவுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் அன்பாக்சிங். மறக்காமல் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.